கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையியற் கட்டளை 27(2) கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்கார அவர்களை 2025/6/17 கேட்பதற்கு கடந்த 2010 ஆண்டுக்கு முற்பட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்புக்கூடுகளாகவும் எச்சங்களாகவும் புதைகுழிகளில் தாங்களும் அறிவீர்கள். அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டு தோட்டம், புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை, திருக்கேதீஸ்வரம், முல்லைத்தீவு, குமுளமுனை, கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது. குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், சிறுவர் சிறுமியரது எலும்புக்கூடுகள் எந்த ஆடைகளுமற்று அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் என்பதை நீதித்துறையும் அந்த வகையில் மனித புதைகுழிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழக்கு அமைச்சர் அறிவாரா? தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா? இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்து நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மண்டதீவு செம்பாட்டு தோட்டம், தோமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் 1990களில் வேலணை, மண்கும்பான், அல்லைப்பட்டி, மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன. இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? 3ஆம் வட்டாரம் மண்டதீவைச் சேர்ந்த திருமதி சூசைதாஸ் ஜேசுரட்னம் தர்மராணி என்ற தாயார் தனது 2 பிள்ளைகள் உட்பட 84 பேர் மண்டதீவில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத் தருமாறும் 2025/4/30 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் பிரதியை எனக்கும் கிடைக்கச் செய்துள்ளார். 1990ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன? திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா? நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாமல் போனது. இதில் மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக JMOவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. இது உங்களோட காலம் அல்ல. உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது. அதே போல் இந்த நான் சொல்கிற கௌரவ அமைச்சரவர்களே, மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு. அதே போல் தோமையார் ஆலய பகுதியிலும் அந்த மனித புதைகுழி உண்டு. ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் சேண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது. 60 பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபாநாயகர்களே, அமைச்சரவர்களே இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 60 பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லப்பட்டி பராசக்தி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டும் 91ஆம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு பேரும் அதில் MAM என்று சொல்றது மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான் இந்த 3 இடங்களிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடிப்போய் அந்த நேரம் இராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா EPDP போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்போ டக்ளஸ் சிவானந்தா சொல்லியிருக்கிறார், இல்லை அவர்கள் கொண்டே விசாரித்து போட்டு விடுவார்கள். இப்போ டென்சில் கொப்பையை கிடவா அவர்களை அப்போ அந்த நேரத்தில் டக்ளஸ் சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா மீது நீங்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கும் மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் சிவானந்தாவும் உடந்தையானவர். ஆகவே இந்த மண்டதீவு, மண்கும்பான், அல்லப்பட்டியின் கொலைகள், இந்த புதைகுழிகளுக்கான விசாரணை தயவு செய்து நீங்கள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். இதனுடைய முதலாவது இதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க கௌரவ அமைச்சர் அவர்களே. இராணுவத்தால இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இவர்கள் புதைகுழிகளில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குரிய முழு ஆதாரங்கள் இருக்கு. இதை விட நீங்கள் என்னத்தை கேட்கிறீங்க? ராணுவம் எங்க முறைப்பாடு செய்யணும்? இதுக்கு விசாரணை வேணுமே.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.